அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான 2026க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க், ஹிந்தி டைப்பிஸ்ட், டிரைவர். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 01/2026க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 மே 2026லேருந்து 31 மே 2026 வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 47 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் indianairforce.nic.in அதில் போய் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனவுடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி டைப்பிஸ்ட், இதில் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் குவாலிஃபிகேஷன். ஆனால் நீங்கள் வந்து டைப்பிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர், இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டிரைவிங்கில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே தாராளமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 years ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், OBC, EWC, SC, ST, PWD இந்த மாதிரி எந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி சில டாக்குமெண்ட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு. இதை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.